மதுரையில் பள்ளி பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டு பேருந்து கொழுந்துவிட்டு எரியக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். சத்யகுமார், வணக்கம். இந்த பேருந்துல குழந்தைகள் பயணம் செஞ்சிருந்தாங்களா? அவங்களுடைய நிலை என்ன? மேலும் பேருந்து விபத்திற்கான காரணத்தையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு இந்த திருமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களான ஆலம்பட்டி, சிறலி, கிழவநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த பள்ளி குழந்தைகளை காலை பள்ளிக்கு ஏற்றி வருவது வழக்கம். இதே போல் இன்று காலை வழக்கம் போல் தனியார் பள்ளியில் பயிலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலை அருகே இந்த பேருந்தானது வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பற்ற தொடங்கியுள்ளது. உடனடியாக இதை கவனித்த ஓட்டுநர் விரைந்து தானும் தனது உடன் இருந்த உதவியாளரும் இந்த பேருந்துக்குள் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளை உடனடியாக வெளியேற்றியுள்ளனர். இதனால் இந்த பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருமங்கலம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் இந்த மினி பேருந்தானது முழுவதுமாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த இந்த பள்ளி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து முழுவதும் சாம்பலான சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.